பெண்ணே உன்னை பிழை. சட்னியே இவ்வளவு டேஸ்டா இருக்குங்க, அப்ப இட்லி எவ்வளவு டேஸ்டா இருக்கும். என் சோஃபா விற்காம வீடியோ போட மாட்டானே, திருந்திட்டானோ. இந்த சோஃபா தான் இட்லியோட சாஃப்டான சோஃபா. என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. இவனை பொரிச்சு சாப்பிடலாமா இல்ல அப்படியே சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புட்டி குடிக்கிறானுங்களாமா, பெரிய பருப்பு மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் தைரியம் தான் என்ன பிடிக்க வருவாங்க. நல்ல வேலை நம்மள முழுசா இவன் சாப்பிட்டு போனாட்டங்குது போ. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி அடே நானும் எவ்வளோ வியாபாரிகளை பாத்துருக்கிறேன், அவங்களுடைய தந்திரமான வியாபார பேச்சியை பாத்துருக்கிறேன். குட்டி சாத்தா உன்னுடைய வியாபார தந்திரம் வேற லெவலுடா. சட்னியே இவ்வளவு டேஸ்டா இருக்குங்க, அப்ப இட்லி எவ்வளவு டேஸ்டா இருக்கும். என் சோஃபா விற்காம வீடியோ போட மாட்டானே, திருந்திட்டானோ. இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. கொஞ்சோண்டு கார சட்னி, கொஞ்சோண்டு புதினா சட்னி, கொஞ்சோண்டு சாம்பார். எப்படி இருக்கும் தெரியுமா? இட்லியோட சாஃப்டானது ஒண்ணு என்னன்னு தெரியுமா? இந்த சோஃபா தான் இட்லியோட சாஃப்டான சோஃபா. என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. பர்த்டேவும் அதுவுமா கேக்க வாங்கின்னு போய் ஆத்துதாரருக்கு சஸ்பென்ஸா வெட்டி அசத்திட வேண்டியதுதான். ஐயோ காத்தோட போயிடுச்சு கேக்கெல்லாம், என்ன பண்ணுவேன் நானு? பாய் பாய் பாய். நான் ரொம்ப தைரியமான ஆள் தான்பா. நீ காலையில கூட பிடிக்க தேவையில்ல, ஆனா உன் முடிய மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் சப்போர்ட்டுக்கு. பசங்களுக்கு மியூசிக் நாற்காலி போட்டி நடத்தி HM கிட்ட நல்ல பேர் வாங்கி இந்த வருஷம் எப்படியாவது ப்ரொமோஷனை தட்டி தூக்கிட வேண்டியதுதான். ஐயோ பெல் அடிச்சு விட்டு நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டானுல. அம்மாடியோ இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு மூளை நல்லா வேலை செஞ்சிருக்குது. ட்ரெயின்ல இருந்து பேசஞ்சர் கீழே விழாம தடுக்கிறதுக்கு அருமையான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாத்தியா? இப்பயே காப்பி ரைட்ஸ் பேட்டன் வாங்கி வச்சிருங்க. அப்பதான் ஜப்பான்காரன் காப்பி அடிச்சுட்டா அமெரிக்காக்காரன் காப்பி அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு நாளை பின்னைக்கு புலம்புறதுக்கு இல்லாம இருக்கும். எனக்கு மத்தவங்க படுற கஷ்டத்தை பாத்துக்கின்னு சும்மா நிக்கிறதுக்கு பிடிக்காது. அதனாலதான் ஊரையே சேர்ந்து ஆடன. அது இந்த குண்டச்சி மிஸ்ஸுக்கு பிடிக்கல, திரும்பி முறைக்குது. என்ன பண்றது, நிறுத்திக்குவோம். இல்லன்னா பிராக்டிகல் மார்க்ல தைய வச்சிருமே. பார்க்கிங் ஆண்ட இருந்து ரிசப்ஷனை மாங்கூடம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, செத்த உட்காருறேன். ஐயோ தண்ணியா தங்குது. நான் கூட மார்பிள்ஸ் போட்டா சின்ன நினைச்சிட்டேன். இருபது வயசு கீழே வண்டி ஓட்டினாக்கா அப்பாவுக்கு ஃபைனுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அவசர வேலைய கிளம்பி வந்தேன். அப்பாவை வேற போன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்றீங்க. ஆபீசர் நீங்க சொன்னா தட்ட முடியுமா? அப்புறம் உங்க போனைய கொடுங்க, அப்பாவுக்கு போன் போட்டு கொடுக்குற. ஐயோ நான் சின்ன வயசுல நல்ல பிளேயர் கிரிக்கெட்ல. ஆனா டச் விட்டு போயிட்டா இருந்தது. எனக்கு பின்னாடி வந்த முன்னாடியாடா போயிட்டா எப்படி ஒன்ன முந்தராம் பாரு. ஐயோ நான் ஒழுங்குனா கூட என் வண்டி எப்படி ஸ்டடியா நிக்குது பத்தியா? அதுல இருந்தே தெரிஞ்சுக்கடா நான் எவ்வளவு டேலண்டான ஆளுன்னு சொல்லிட்டு. திருத்தி பிடிக்கிறானுங்களா? திருத்தி ஒரு பையனை பிடிக்க சொல்லு. நம்மள ட்ரைனிங் கொடுத்துருக்கானோ? ட்ரைனிங் எவனவளுக்கு
நீங்க எடுத்த ட்ரைனிங்களா எங்களை புரிக்கிறதுக்கு பத்தாதுடா. அதனால எங்களை மாதிரி ஒரு 4 பேரை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு சீக்கிரம் வேலைக்கு எடுங்கயா. எனக்கு எப்பயுமே இயற்கையை ரசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போட்ல ஒரு ரைடு போயிட்டு வருவோம். அப்பதான் நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். போட் என்ன தள்ளி போகுது, கிட்ட கொண்டு வருவோம். ஐயோ எப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த பக்கம் போறன்னு மட்டும் பாரு. ஐயோ அப்பா, உங்க பேச்ச கேக்குறவங்க ஃபயரா இருக்கிறாங்களோ இல்லையோ, உன் பேச்சு எதுக்கு ஃபயரா இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு ஐயா. ஏன்னா வரப்போற எலெக்ஷன்ல ஒரு 500 கோடியை வாங்குறதுக்கு இப்ப இருந்து ரூட்டை போட்டா தானே சரி வரும். 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், கோவம் வரணும். உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. என்னதான் அப்பங்கார வீட்டுல 100 இன்ச்சு LED டிவி வாங்கி வச்சிருந்தாலும் ஸ்கூல கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட போய் படம் பாக்குற மாதிரி வருமா? ஐயோ புரியுது, விழுந்துட்டேன். மத்த யாரு பாட்டு டிவில ஓடனாலும் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னுதான் இருப்பேன். ஆனா சூர்யா பாட்டு மட்டும் ஓடிச்சுனாக்கா என்னையே நான் மறந்துடுவேன். அதனால எங்க அம்மா எனக்கு கொடுக்குற வெகுமதி இருக்குது, அதத்தான் உண்மையிலேயே எப்படி அவாய்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. டேய், இன்னைய போட்டியில நான் எப்படி கோல் போட்டு ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாடுறா. வந்த நேக்கா உங்ககிட்ட இருந்து ஐயோ உங்ககிட்ட போயிடுச்சாடா, கோல் போட்டுருவியா? ஐயோ ஊந்துன பத்தியா? இப்ப நான் தள்ளின்னு போறேன்டா. தள்ளின்னு போய் ஐயோ நானும் விழுந்துட்டா. எழுந்துருச்சியா இன்னைக்கு போனா? என்னதான் டைல்ஸ் போட்டு பாத்ரூம் டாய்லெட் கட்டி இருந்தா கூட இப்படி காத்தாட ஒண்ணுக்கு போற சுகம் இருக்குது. அது வேற ரதம் தான் பாருங்க. ஐயோ இங்கே வந்து தொந்தரவு பண்ணி ஆட்டாய கடைக்கு வந்துட்டு இருக்குதுங்களா. நானு ரொம்ப தைரியமான ஆள் தான் சொல்லிட்டு அவார்டே கொடுத்துருந்தேன். வேணா பாருங்களா, என்ன கொஞ்சம் உயரம்னா தான் இப்படி கால் நடுக்கும், நிக்கவே மாட்டேங்குது. மற்றபடி எனக்கு பயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எதிரி டீம் என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டாதா போட்டிக்கு முன்னாடி நல்லா பயிற்சி பண்ணி ஐயோ அப்பா I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. அடிக்க அடின பந்து காணாம போகுது பாரு. ஐயோ அப்பா, என்னடா இது அசினிமா போயிடுச்சு. அடுத்த பால்ல சிக்ஸரா? அப்பா, ஸ்டெம்பு மேலேயே ஊந்துட்டான்டா. ஆத்தி, இது என்னது? கூகுள் கிட்ட அம்மா இப்படிப்பட்ட தேவையெல்லாம் கேக்குறாங்க. இன்னும் நாளை பின்னைக்கு என்னென்ன சொல்ல கேட்பாங்கன்னு தெரியலையே. ஹே கூகுள், மணி 10 ஆகுது. எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாம் இணையத்துல இருந்து ரொம்ப தேடி தான் எடுக்கிறோம் நாங்க. அதனால நீங்க போடுற லைக் ஷேர் எல்லாம் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பாய்.